ஹலோ பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஸோ மனசுல ஓடிட்டே இருந்த ஒரு விஷயங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிறிஸ்டியானிட்டியில காணப்படுகிற ஒரு காரியம், ஒரு மோசமான ஒரு காரியம், காஸ்டிசம் குறித்து. ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையே முக்கியமா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வேதாகமத்துல ஜாதியை பத்தி பேசிருக்கு. ஸோ வேதாகமம் ஜாதி பார்க்கலாம் என்று பைபிள் சொல்லுதுன்னு நிறைய பேர் சொல்றதும் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசுல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஸோ பாத்தீங்களா, வேதாகமத்துல ஜாதி, ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஜாதிங்கிற வார்த்தையை எடுத்து பைபிள்ல ஜாதியை பத்தி போட்டிருக்கு. ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் என்று தான் போட்டிருக்கு. ஸோ காஸ்ட் ஜாதிக்கு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அர்த்தம் காஸ்ட். ஸோ காஸ்ட்ங்கிற வார்த்தையே வேதாகமத்துல இல்ல. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம், பைபிள் காஸ்டிசம் பத்தி பேசவே இல்லை. ஸோ ஆண்டவர் சொல்லுகிற ட்ரைப் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக், டிஃப்ரெண்ட் ஸ்டடி. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காஸ்டிசம் எப்படி வந்துச்சு? இந்த காஸ்டிசம் ஹிந்துயிசம்ல இருந்து வந்தது தான் இந்த ஜாதி பற்ற இந்த காரியங்கள். ஸோ ஹிந்து கடவுள் ஒரு காட், இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த கடவுள் தான் என்னது, இந்த கடவுள்கிட்ட வந்தது தான் காஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்து இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த கடவுள்கிட்ட வந்துதான் காஸ்டிசம் வந்திருக்கு. ஓகே, ஸோ காஸ்டிசம் உருவாக்குனது பிரம்மா அண்ட் தி ஒரிஜின்ஸ் ஆஃப் காஸ்ட் அதுல போட்டுருப்பாருங்க. ஸோ இந்த கடவுள் தலையில வந்ததுன்னா பிராமின்ஸ், ப்ரீஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ் சொல்றாங்க. சத்ரியாஸ், வாரியர்ஸ் அண்ட் ரூலர்ஸ், அந்த ஷோல்டர்ல இருந்து வர்றது. தொடையில வைஷ்யாஸ், அதுக்கு கீழே சுத்ராஸ், அதுக்கு கீழே தலித். பாருங்க, 5 விதமான காரியங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, அண்ட் இன்னொரு ஸ்கிரீன்ல இதுக்கு வர்ற சப் டிவிஷன்ஸ் தான் நீங்க திரும்ப நான் ஸ்கிரீன்ல இப்போ வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்கிரீன்ல காணப்படுகிற காரியங்கள். ஓகே, ஸோ ஸ்கிரீன்ல பாருங்க, இதனுடைய சப் டிவிஷன் தான் என்னது, ஷெட்யூல் காஸ்ட், அதுக்கு கீழே நிறைய காஸ்ட் இருக்கு. ஷெட்யூல் ட்ரைப், அதுக்கு கீழே நிறைய காஸ்ட் இருக்கு. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுக்கு கீழே நிறைய காஸ்ட் இருக்கு. இந்த பேர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கு கீழே அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஜெனரல் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஐயங்கனார், நிறைய காஸ்ட் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த பேர்களை தான் என்ன பண்றாங்க கிறிஸ்தவங்க தான் பேர் கூட சேர்த்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது வந்தது ஹிந்துயிசம்ல இருந்து, இதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த கடவுள்கிட்ட வந்தது தான் என்னது, இந்த காஸ்ட் எல்லாம். ஸோ அதை நீங்க பேர் கூட அந்த ஜாதியை சேர்த்துக்கிட்டு நீங்க அதை நிறைய பேர் பெருமையா கூட பேச இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த காஸ்ட்டை வச்சு பெருமையா பேசுறது நான் நிறைய கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ நான் நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம், we are born again Christians. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எப்படியா காணப்படுகிறோம், புது சிருஷ்டியாய் காணப்படுகிறோம். ஆனா நம்மளுக்கும் வேதாகமத்துக்கும் இந்த காஸ்டிசமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இப்போ கூட நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டைம்ல, அப்பா என்னோட ஜாதியில பொண்ணு இருந்தா பாருப்பா, என்னோட ஜாதியில பையன் இருந்தா பாருப்பா அப்படின்னா, அந்த கடவுள்கிட்ட வருகிற ஒரு பையனோ பொண்ணோ தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அப்படிதானே? ஸோ அந்த கடவுளை நீங்க வணங்குறீங்கன்னா அப்கோர்ஸ் அந்த கடவுளே உங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட வர விரும்புனீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ஒரு பையனும் எனக்கு கொடுங்க. ஸோ அது உங்க விருப்பம். ஸோ பைபிள் நெவர் என்கரேஜஸ் திஸ் காஸ்டிசம். ஸோ இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கு. அண்ட் என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், என்னோட ப்ரேயர் குரூப்பா இருக்கட்டும், என்னோட சர்ச்சு, எல்லா இடத்துலயும் நான் பார்த்துருக்கேன், அவங்க ஸ்டில் அந்த ஜாதிங்கிற அந்த விஷயம் அவங்களை விட்டு இன்னும் போல. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஷெட்யூல் காஸ்டும் கிடையாது, நம்ம ஷெட்யூல் ட்ரைபும் கிடையாது, நம்ம பேக்வர்டு காஸ்டும் கிடையாது. நம்ம யாரு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வேதாகமத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, வேதாகமத்தை இன்னும் படிங்க. காஸ்டிசமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்டில் அந்த பழையவைகள் எல்லாம் நம்மளிடத்துல என்ன பண்ணும், ஒழிக்கப்படணும். எல்லாம் புதிதாயினர், we are நியூ கிரியேஷன். ஸோ நம்மளுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இந்த ஒரு சின்ன காணொலி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் காணப்பட்டால் தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு
சாபக்கேடான ஒரு விஷயத்துலேருந்து தயவு செய்து வெளியே வந்துடுங்க. ஸோ தேசத்தில் பார்த்தீங்கன்னா அநேக படுகொலை, அநேக இந்த காஸ்டிசம்னால நிறைய கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு, அநேக இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிறிஸ்டானிட்டியில் வேண்டாம், சபைகளில் வேண்டாம். அந்த காலத்தில் வந்து லைக் எந்த ஊர் எந்த இதுன்ட்டு பார்த்து தான் காஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. இப்போலாம் நான் கேள்விப்படுறேன் சிஎஸ்ஐனால இது பர்டிகுலர் காஸ்ட், இசிஐனால இந்த பர்டிகுலர் காஸ்ட். ஸோ சபைகளை வைத்து காஸ்டிசம் பண்ணுறாங்க. ஸோ அடிப்படையான விஷயமே தெரியல. ஸோ வந்து ப்ளீஸ் ஒரு சபையிலையும் இதை குறித்து தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஜனங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இந்த விஷயத்துல அநேக ஜனங்கள் மனமாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதுக்குன்னு இந்த விஷயத்துல நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை குறித்து நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கிறது. அண்ட் டுடே ஆல்சோ ஐ காட் அ ட்ரீம். இந்த ரிலேட்டடா ட்ரீம் வந்த கண்டு தான் நான் இதை பேசுகிறேன். வேற அந்த ட்ரீம் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரீமாய் காணப்பட்ட கண்டு தான் ஆண்டவர் எனக்கு அந்த ட்ரீம் மூலமா பேசின கண்டு தான் நான் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். ஸோ மனம் திரும்புங்க. காட் பிளஸ் யூ.